அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து மிக முக்கியமான 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பழங்கற்கால கருவிகள் முதலில் எந்த ஆண்டில் அடையாளம் காணப்பட்டன? கிபி 1863. சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த ஆண்டு எப்போனா கிமு 1900. ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எதுனா இரும்பு. உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எதுனா புதிய கற்காலம். வேதங்களில் பழமையானது எதுனா ரிக். சத்தியமேவ ஜெயதே என்ற சொற்றொடர் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? முண்டக உபநிடதம். 10 அரசர்களின் போர் எந்த ஆற்றங்கரையில் நடைபெற்றது? புருசினி ஆற்றங்கரையில். 10 அரசர்களின் போர் எந்த ஆற்றங்கரையில் நடைபெற்றதுனா புருசினி ஆற்றங்கரையில். பிருத்திவி என்பதன் பொருள் யாது? பூமி. பிருத்திவினா பூமி என்பது பொருள். ஆதிச்சநல்லூரில் 1876இல் அகழாய்வை மேற்கொண்டவர் யார்னா ஜாகர். வேளாண் நிலத்தின் வரி பெயர் என்ன? பலி. வேளாண் நிலத்தின் வரி பெயர் பலி. சமண சமயத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யார்? ரிஷபர். சமண சமயத்தை ஆதியில் தோற்றுவித்தவர் யார்னா ரிஷபர். 24வது தீர்த்தங்கர் யார்னா மகாவீரர். சமண மதத்தில் வெண்ணிற ஆடை உடுத்தியவர் யார்னா ஸ்வேதம்பர்கள். இந்த உலகம் 7 பொருட்களால் உருவாக்கப்பட்டதாக நம்பியவர் யார்? சோழர்கள். அடுத்த வினா, மகதத்தின் தலைநகரம் எது? ராஜகிரகம். தற்பொழுது ராஜகிரகம் ராஜ்கீர் என்று அழைக்கப்படுகிறது. இந்து என்ற வார்த்தை முதலில் காணப்படும் கல்வெட்டு எதுனா முதலாம் டாரியஸின் கல்வெட்டு. இந்து என்ற வார்த்தை முதல்ல காணப்படும் கல்வெட்டு எதுனா முதலாம் டாரியஸின் கல்வெட்டு. அஷ்டத்தாயி என்ற இலக்கிய நூலை எழுதியவர் யார்? பாணினி. அஷ்டத்தாயி என்ற இலக்கிய நூலை எழுதியவர் யார்னா பாணினி. அலெக்சாண்டரிடம் சரணடைந்த தட்சசீலத்தின் அரசர் யார்? அம்பி. அலெக்சாண்டரிடம் சரணடைந்த தட்சசீலத்தின் அரசர் யார்னா அம்பி. 18வது வினா, சந்திரகுப்தரால் செல்கியூஸ் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு கிமு 301. சந்திரகுப்தரால் செல்யூகஸ் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு எப்பனா கிமு 301. சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் எது? உறையூர். சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகரம் உறையூர். உறையூர் எங்கே இருக்குன்னா தற்போதையுள்ள திருச்சி. வெண்ணி போரில் வெற்றி பெற்றவன் யாருன்னா கரிகாலன். வெண்ணி போரில் வெற்றி பெற்றவன் கரிகாலன். இளஞ்சேட் சென்னியின் மகன் யார்? கரிகாலன். புத்த சரிதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? அஸ்வகோசர். புத்த சரிதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா அஸ்வகோசர். முதலாக அறியப்பட்ட இந்தோ கிரேக்க அரசர் யார்? டெமிட்ரியஸ். முதலாக அறியப்பட்ட இந்தோ கிரேக்க அரசர் யார்னா டெமிட்ரியஸ். குப்த வம்ச கடைசி அரசர் யார்னா விஷ்ணுகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர். குப்த பேரரசில் பாகா என்பது விளைச்சலில் எவ்வளவு பங்குனா 1/6 பங்கு. பாகா என்பது விளைச்சலில் 1/6 பங்கு. ஷேத்ரா என்பதன் பொருள் பயிரிடக்கூடிய நிலம். கீலா என்பது தரிசு நிலம். வாஸ்தி என்பதன் பொருள் குடியிருக்க தகுந்த நிலம். கபட சகாரா என்பதன் பொருள் என்னன்னா மேய்ச்சல் நிலம். வர்த்தன வம்சத்தை நிறுவியர் யார்னா புஷ்ய பூபதி. வர்ஷன வம்சத்தை நிறுவியர் யார்னா புஷ்ய பூபதி. ஹர்ஷரை தோற்கடித்த சாளுக்கிய அரசர் யார்னா 2ஆம் புலிகேசி. ஹர்ஷரை தோற்கடித்த சாளுக்கிய அரசர் யார்னா 2ஆம் புலிகேசி. ஹர்ஷர் பௌத்த மதத்தை தழுவ காரணமானவர் யார்னா ராஜஸ்ரீ. பீகாரில் விக்ரமஷீலா என்னும் பௌத்த மதத்தை நிறுவியர் யார்னா தர்மபாலர். பீகாரில் விக்ரமஷீலா என்னும் பௌத்த மதத்தை நிறுவியவர் யார்னா தர்மபாலர். கவிராஜ மார்க்கம் என்ற கன்னட நூலை எழுதியவர் யார்னா அமோகவர்ஷர். அடுத்த வினா, ஹர்ஷரை வெற்றி கொண்ட நினைவாக புலிகேசி எந்த பட்டத்தை பெற்றார்? பரமேஸ்வரர் பட்டம். ஹர்ஷரை வெற்றி கொண்ட நினைவாக புலிகேசி எந்த பட்டத்தை பெற்றார்னா பரமேஸ்வரர் பட்டம். சிம்மானந்தா என்பவர் யார்னா ஹர்ஷரோட படைத்தளபதி. சிம்மானந்தானா ஹர்ஷரோட படைத்தளபதி. பானு என்பவர் யார்னா ஹர்ஷரோட ஆவண பதிவாளர். சர்வகதர் என்பதன் யார்னா
ஹர்ஷரோட உளவுத்துறை அதிகாரி. சர்வகதர்னா ஹர்ஷரோட உளவுத்துறை அதிகாரி. ஸ்கந்தகுப்தர் என்பவர் யாருன்னா யானைப்படை தலைவர். குந்தாலா என்பவர் யாருன்னா குதிரைப்படை தலைவர். சமணர்களின் மகாபுராணத்தை எழுதியவர் யாருன்னா குணபத்திரர். பயணிகளின் இளவரசன் யாருன்னா யுவான்சுவாங். பயணிகளின் இளவரசன் யாருன்னா யுவான்சுவாங். ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு எதுனா வேதாந்தம். ஆதிசங்கரால் எடுத்துரைக்கப்பட்ட கோட்பாடு எதுனா வேதாந்தம். ஆழ்வார்கள் பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்படும்னா 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி. ஆழ்வார்களில் சிறந்தவர் யாருன்னா நம்மாழ்வார். ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் எதுனா ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர். உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயிலை கட்டியவர் யாருன்னா சண்டேலர்கள். உலக புகழ்பெற்ற கஜுராஹோ கோயிலை கட்டியவர் யாருன்னா சண்டேலர். அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். எப்பனா 1206. அடுத்தது 9 வானங்கள் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா அமீர் குஸ்ரு. 9 வானங்கள் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா அமீர் குஸ்ரு. ஹரிகேசரி மாரவர்மனை சைவ மதத்திற்கு மாற்றிய சைவ துறவி யார்? திருஞான சம்பந்தர். கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யார்? ராஜா கிருஷ்ணதேவ். கோல்கொண்டா கோட்டையை கட்டியவர் யாருன்னா ராஜா கிருஷ்ணதேவ். இபன் பதுதா எந்த நாட்டு பயணி? மொரோக்கோ நாட்டு பயணி. வகீல் உஸ் சுல்தானா என்பவர் யார்? படைத்தலைவர். வகீல் உஸ் சுல்தானா என்பவர் யாருன்னா படைத்தலைவர். 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் சிறந்த வைரச்சந்தை எதுனா கோல்கொண்டா. கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா மாரவர்மன் ஹரிகேசரி. கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா மாரவர்மன் ஹரிகேசரி. ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் யாருன்னா சூர்தாஸ். அடுத்த வினா, குருநானக்கின் போதனைகள் எவ்வாறு அழைக்கப்படும்? ஆதி கிரந்தம். குருநானக்கின் போதனைகள் எவ்வாறு அழைக்கப்படும்னா ஆதி கிரந்தம். ராமானுஜர் உருவாக்கிய தத்துவத்தின் பெயர் என்ன? விசிஷ்டாத்வைதம். தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யாருன்னா ஹுமாயூன். தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யாருன்னா ஹுமாயூன். சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1539. சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1539. இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1556. அயனி அக்பர் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா அபுல் பாசல். அயனி அக்பர் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா அபுல் பாசல். பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயி சமகாலத்து அரசன் யாருன்னா ஷாஜகான். முதலில் வெடிமருந்தை கண்டுபிடித்தவர்கள் யாருன்னா சீனர்கள். வலிமை மிக்க கொரில்லா போர் முறையை பின்பற்றுவர்கள் யாருன்னா மராத்தியர்கள். வலிமை மிக்க கொரில்லா போர் முறையை பின்பற்றுவர்கள் யாருன்னா மராத்தியர்கள். புரந்தர் உடன்படிக்கை யார் யாருக்கு ஏற்பட்டது? சிவாஜிக்கும் ஜெய்சிங்கிற்கும் இடையே. எந்த ஆண்டுனா 1665ஆம் ஆண்டு. நயன்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். நயன்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் யாருன்னா கிருஷ்ணதேவராயர். கோஹினூர் வைரத்தை எடுத்துச் சென்றவர் யாருன்னா நாதிர் ஷா. கோஹினூர் வைரத்தை எடுத்துச் சென்றவர் யாருன்னா நாதிர் ஷா. அடுத்த வினா, மலை எலி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா சிவாஜி. மலை எலி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா சிவாஜி. அமத்யா என்பவர் யார்? நிதி அமைச்சர். அமத்யா என்பவர் யாருன்னா நிதி அமைச்சர். தமிழ்நாட்டில் முதல் வன உயிரியல் பூங்காவை அமைத்தவர் யாருன்னா 2ஆம் சரபோஜி. நாதிர் ஷா படையெடுத்த ஆண்டு கிபி 1739. அடுத்த வினா, பேஷ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் என்னன்னா பிரதம மந்திரி. பேஷ்வானா பிரதம மந்திரி என்று பொருள். சிவாஜி சத்ரபதி அரியணை ஏறிய ஆண்டு கிபி 1674. எந்த கோட்டையிலனா ரெய்கார் கோட்டையில். மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலியால் கட்டி இழுத்து வருவேன் என்று சூளுரைத்தவர் யாருன்னா அப்சல்கான். தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை யாருன்னா ஹென்ட்ரிக்ஸ். தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை யாருன்னா ஹென்ட்ரிக்ஸ். சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு 1684. சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு 1684. அடுத்த வினா, புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு 1640. இந்தியாவின் முதலாக வணிக மையத்தை அமைத்த ஐரோப்பியர் யாருன்னா பிரெஞ்சுக்காரர். நீலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யாருன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. நீலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யாருன்னா
பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. அம்பாயினா படுகொலைக்கு காரணமானவர்கள் யாருன்னா டச்சு கிழக்கிந்திய கம்பெனி. ஆங்கிலேய ஆட்சியை இந்தியாவில் உறுதிப்படுத்திய போர் எதுனா பக்சார் போர். ஆங்கிலேய ஆட்சியை இந்தியாவில் உறுதிப்படுத்திய போர் எதுனா பக்சார் போர். வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா ராபர்ட் கிளைவ். ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா தாமஸ் மன்றோ. ரயத்து வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா தாமஸ் மன்றோ. தக்கர்களை அடக்கிய ஆங்கில அதிகாரி யாருன்னா வில்லியம் ஸ்லீமேன். அடுத்த வினா, இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா தாமஸ் மெக்காலே. இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா தாமஸ் மெக்காலே. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு கிபி 1757. பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு வந்து கிபி 1757. மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? வில்லியம் பெண்டிங் பிரபு. மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. செல்வச் சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. பாளையக்காரர் முறை முதலில் எந்த பேரரசால் நடைபெறுத்தப்பட்டது? காக்கத்திய பேரரசு. பாளையக்காரர் முறை முதலில் எந்த பேரரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா காக்கத்திய பேரரசு. தீரன் சின்னமலையின் இறுதி போர் எதுனா அரச்சலூர். முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என தன்னை அழைத்து கொண்டவர் யாருன்னா பிர்சா. முண்டாக்களின் ஆட்சியை நிறுவ வந்த புனித தூதர் என தன்னை அழைத்து கொண்டவர் யாருன்னா பிர்சா முண்டா. 1857 பெருங்கிளர்ச்சியை இந்திய விடுதலை போர் என கருத்து தெரிவித்தவர் யாருன்னா வீர சவார்கர். அடுத்த வினா, 3ஆம் மைசூர் போரின் முடிவில் ஏற்பட்ட உடன்படிக்கை ஸ்ரீரங்கப்பட்டினம். 3ஆம் மைசூர் போரில் ஏற்பட்ட உடன்படிக்கை எதுனா ஸ்ரீரங்கப்பட்டினம். அடுத்த வினா, இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்? ராஜாராம் மோகன் ராய். இந்திய மறுமலர்ச்சியின் தந்தை யார்னா ராஜாராம் மோகன் ராய். சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? வைகுண்ட சுவாமிகள். சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டதுன்னா வைகுண்ட சுவாமிகள். சத்திய சோதக் சமாஜை நிறுவியவர் யாருன்னா ஜோதிபா பூலே. சத்திய சோதக் சமாஜை நிறுவியவர் யாருன்னா ஜோதிபா பூலே. அடுத்த வினா, கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யாருன்னா ஸ்ரீ நாராயண குரு. கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யாருன்னா ஸ்ரீ நாராயண குரு. அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறியவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறியவர் யாருன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர். கடைசி வினா, சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என்ன? நரேந்திரநாத் தத்தா. சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் என்னன்னா நரேந்திரநாத் தத்தா. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 11ஆம் வகுப்பு வரலாறுலேருந்து முக்கிய வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வீடியோவில் சந்திப்போம்.